வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி செய்ய போகிறோம். மிளகு ரசம் தான். அது நம்ம சாப்பாட்டுக்கு சுட சுட சாதம் வடிச்சிட்டு கொடையை வடிச்சிட்டு இந்த ரசம் வச்சு அது கூட சைடிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மழை காலத்தில் இந்த மிளகு ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, சளியெல்லாம் பிடிக்காது. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் முழு மல்லி விதைகள் இல்லை அது. பூண்டை உரிக்க வேண்டாம். இந்த தோலோடு போடும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது தனி ஒரு ஃப்ளேவர். அது ஒரு 6-7 ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஃப்ளேக்ஸை. பூண்டு பல், இது கூட ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டுடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்தாச்சு. 1/4 கிளாஸ் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 இதை அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன், காமிக்கிறேன். இவ்வளோ 1-2 அரைச்சிட்டா போதும். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு நெல்லி அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணியில் ஒரு கனிஞ்ச தக்காளி பழம், இதை நம்ம கையிலேயே இதில் நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் உங்களால் பிசைய முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம 1-2 சதைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரவை அதை சேர்த்துடலாம். பாருங்கள், இது 1-2 சதைச்சது அது இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணியில் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு சேர்க்க போகிறோம். கல் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரசத்தோட கலவை எல்லாம் ரெடி. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரசம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் தாளிப்பேன் எப்போவுமே. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 4 வரமிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இதுவும் லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரசம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தூக்கி ஊற்றிடலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுக்கிறேன். மேலே இப்படி போட்டு விட்டுருங்க. இன்னொன்று முக்கியமானது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரசம் கொதிக்கக்கூடாது. அது நுர கூட்டி நல்லா மேலே வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஏன் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது கடுத்து போயிடும். அதாவது ரசம் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நுர கூட்டி நிற்கிதா, ஓரங்களில் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம. இன்னொரு உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இதில் நீங்கள் உப்பு நம்ம சேர்த்துட்டோமா இல்லையான்றது எப்படி தெரியும்னு சொன்னால், உப்பு சேர்த்துட்டோன்னா அது ரசம் ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கும். உப்பு சேர்க்கலைன்னு சொன்னால் அது நடுவில் கொதிக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்தே தெரியும் நம்ம உப்பு போட்டோமா இல்லையான்றது. பார்த்தீங்களா, நுரை கூட்டி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இப்படி இந்த பக்கம்லாம். அவ்வளோதான், இதை கொதிக்க விடக்கூடாது. இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகு ரசம் செஞ்சோம் இல்லைங்களா, இப்படி தான் இருக்கும் கடைசியில் அதோட அவுட்கம். நான் இன்றைக்கி ரைஸு, உருளைக்கிழங்கு பெப்பர் போட்டு வறுத்தது இதோட பரிமாறியிருக்கேன். ரசம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சுட சுட சாதம் அதில் போட்டு இந்த உருளைக்கிழங்கோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குளிர்காலத்துக்கு மழை காலத்துக்கு ஏற்றது. வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தது, ஜலதோஷம் பிடிச்சிருந்தது அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next video. Bye. Take care.